ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எங்க போறோம்னா கன்னியாகுமரி. வாங்க போகலாம். ஆட்டம் பாட்டத்தோட நாங்க கிளம்பினதுதான் சென்னையில இருந்து. நம்ம சென்னை பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு தானே பாக்குறீங்க, கீழாம்பாக்கத்துல தான். அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப செம்ம டிராபிக்கா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அதை தாண்டுனா அப்படியே இருட்டிருச்சு. இருட்டுனதுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்க முடியல, விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போய் நின்னோம் அப்படின்னா நம்மளோட நாகர்கோவில் தான். அப்படியே நாகர்கோவில்ல ஒரு காலையில ஒரு டீயை போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குடிக்க போனதுதான் ஒரு டீயும் ஒரு பழ ரோஸ்டும். உங்களுக்கு வேணுமா வேணாம்னா போங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்மளோட 90s கிட்ஸ் முட்டாய் தான். பார்த்தோன்னே அப்படியே ஜொல்லு அப்படியே வடியுது. அந்த அளவுக்கு அந்த முட்டாயோட எஃபெக்ட் இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம பஸ் ஏறலான்னு பஸ்ஸை சுத்தி பார்க்கும்போது நம்மளோட நாகர்கோவில் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படியே ஜாலியா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கடா நம்ம பஸ் அப்படின்னு தேடிட்டு இருக்க முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன எப்படி வந்தேன்னு பாக்குறீங்க? பஸ்ல தான். சரி அப்படியே நம்மளோட அரண்மனை கோட்டையை அப்படியே திறந்து எடுத்து அப்படியே ஜாலியா டோரை வேற லாக் பண்ணணுமேன்னு கோவமா லாக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு ரோஜா என்ன வா வான்னு கூப்பிட்டுச்சு. படிக்கட்டு ஏற மனசு இல்ல. அப்படியே ரோஜா கிட்ட போய் ரோஜாவை பார்த்து ஹாய் குட் மார்னிங் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே நேரா படிக்கட்டு ஏற மெதுவா அப்படி போய் பார்த்தா யார் இருந்தா தெரியுமா? நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர். ஹாய் தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறதா சாலை. சாலை மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா, காய்ச்சி கொடுத்த இடத்துல குழந்தைய கூப்பிட்டு போய் வாழ்ந்து வரைச்சி நல்லா பேச வைக்கணும். ஸோ இதுதான் செவில். செவில் இப்படி தான் எடுக்கணும். தெரியுது. ஸோ இது வந்து எங்கள் தாத்தா தான் எங்களுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அமேசான் காடு எப்படி இருக்கு? என்ன பொண்ணு இங்க வந்தாலும் நைட்டி எல்லாம் பாத்தேன். அங்க இருந்து சிலுக்குன்னு வந்துட்டு இங்க வந்து இப்ப நைட்டியை போட்டாச்சா? இத போட்ட உடனேதான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம சென்னை. அங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்போம். என் ஏரியாவுல நான் தான் பெரிய ஆளு. ஆனா இது அப்படி இல்லைல்ல. நம்ம கிராமத்துல எப்படி இருப்போம்? நைட்டி பிட்டு பொம்பளை பிள்ளைய அடை கொடுக்குமா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு கொண்டையை போட்டோம்னா நம்ம ஊருக்கார பொண்ணாயிருவோம். ஓகே, அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வாங்க சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. 12 hours டிராவல் பண்ணி வந்தாச்சு. இதுக்கு மேல பசி தாங்க முடியாது. என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் வாங்க. ஸோ வாங்க சாலை மீன் எப்படி சாப்பிடலாம்னு காட்டி தரேன். பட் இது வந்து முள்ளு தலையோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். தலை முள்ளு மீன் எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கு கூட அப்படியே காம்பினேஷன் வாழை மீன் கூட கிழங்கு. அப்புறம் என்னன்னா இதுக்கப்புறம் ஃபேவரட் வந்து இந்த கிழங்கு வந்து கூட்டு செஞ்சிருப்போம். கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அவிச்சு மசக்கி அப்புறம் எந்த ஒரு கூட்டு இல்ல, கூட்டு கிழங்கு கூட்டு. அது எப்படி இருக்கும்னா பழைய கஞ்சிக்கெல்லாம் விரசி சாப்பிடும் போது நல்லா இருக்கும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, பிசைஞ்சு சாப்பிட இதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னா அப்படி இருக்கும். உங்களுக்கு தெரியல அந்த டேஸ்ட். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இது பெரிய நெத்திலி, கோன் நெத்திலி சொல்லுவோம். பெரிய நெத்திலி யாருக்கெல்லாம் கோன் நெத்திலி பெரிய நெத்திலி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இது கொழுவாழை மீன் சொல்லுவோம். இது சாலை வந்து அவிச்சு வச்சிருக்கோம், பொரிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் இதான் இம்பார்ட்டன்ட். இது வந்து சென்னையில வந்து கடம்பா சொல்லுவோம். எங்க ஊர்ல இருந்து இதோட பேர் வந்து கனவா சொல்லுவோம். அது சொல்லு. இது
கிழங்கெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும். இப்படி வச்சு அப்படி வச்சு இப்படி சாப்பிடும். அப்புறம் பழைய கஞ்சி இருக்கு. பழைய கஞ்சி, பழைய மீன் குழம்பு, அதெல்லாம் கிழங்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த மீன் குழம்பு கூட முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். அதுவும் பழைய மீன் குழம்புங்க. சூடா சாப்பிட்றத விட பழைய மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல் இருக்கு. இப்படி பிசைஞ்சு க்ளோஸ் அப்புவா அப்படியே வேலை செய்யமாங்கன்றது. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. இப்ப வந்து இந்த கிழங்கு வந்து நல்லா பிசையணும். இந்த மீன் குழம்பு மர்ஜ் ஆகுற வரைக்கும் அப்படி பிசைஞ்சு அப்படி கையில எடுத்து இப்படி வாயில ஒரு வாய் போட்டு பாத்தீங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும் டேஸ்ட். அதுக்கு கூட அப்படியே இந்த கனவா மீன், இந்த அவிச்ச மீன் அதெல்லாம் சேர்த்து வச்சோம். பாருங்க வேர்க்குது. அப்படி சுட சுட சாப்பிட்றதுனால வேர்வை அதிகமா வருது. பட் அதுதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்து மற்றவங்க வந்து அவங்களும் பசிக்குன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்கு. நீங்க எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு அது அப்பெல்லாம் இல்லை, அவங்களுக்கு சேர்த்து இருக்கு. எருமைன்ட்டாங்க பாத்தீங்களா? பொறாம அழகா இருக்கேன்னு பொறாம. முறுக்க வந்து இப்படி சப்பி சாப்பிட்டுட்டு சூட்டோடவே சாப்பிடுங்க. ஆறி போச்சுன்னா ருசி இருக்காது. அப்புறம் ஆக்குனது சரியில்லைன்னு அதுக்கு ஒரு வம்பு இழுப்பீங்க. அது வந்து மென்னு கடிச்சு சாப்பிட்றதுதான் ஃபைனல் நல்லா இருக்கும். மீன் குழம்ப சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட். சரி பாவம் அவங்களாம் சாப்பிடணும் திட்டிகிட்டே இருப்பாங்க. சரி வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம்.